இந்த ஆர்டிக்கல் எழுதின ஜேர்னலிஸ்ட தான் கீதா டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காய் அவங்கள இக்னோர் பண்றதா சொன்னாங்க. ஷாலினி, உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை விட என்னால இது இன்னும் கவனமா ஹேண்டில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த மாறன் தம்பி ஃபோன் பண்ணாரா? கல்யாணத்தை பத்தி நீங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க. யாரோ ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் நம்ம ஃபேமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதா சொன்னீங்களாமே. துறைக்கு எப்படியோ விஷயம் போய் சேர்ந்துடுச்சு. உடனே மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இவ்வளோ பெரிய போர்ட் ரூம்ல நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்மள பயமுறுத்து, இன்டிமிடேட் பண்ண. ரவீன், ஹலோ ஷாலினி. அவங்க பெருசா ஒன்று எதிர்பார்க்கல. ஆளுக்கு 60,000 வெள்ளி. குறைக்கிற நாய் கடிக்காது. இது கோர்ட்டுக்கும் போகாது. ஆனா இதுக்கு மேல நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஐ வாண்ட் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். எங்கம்மா போன? இவ்வளோ நேரமா? எங்கேயும் இல்லை, இங்கேதான். இங்கதானா? எங்க? இங்கேதான். சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. யாரு? எந்த ஃப்ரெண்ட்? நீ என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற? ஏன்னா நீ பொய் சொல்றதுனால. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? இப்போ நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இப்போ நீ இதை மறைச்சு என்ன சாதிக்க போற? நான் ஜாதகக்காரை பார்க்க போயிருந்தேன். போதுமா? உன் ஜாதகத்தையும் எடுத்துட்டு தான் போயிருந்தேன். நீ கொஞ்ச நாளைக்கு பார்த்து பத்திரமா இருக்கணுமா. நடந்து முடிஞ்ச ராகு கேது பயிற்சி உனக்கு அவ்வளோ சரியில்லையா. வர குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா. இந்த வருஷம் கல்யாண பேச்செல்லாம் எடுக்க வேணாம், மெதுவாக பார்த்துக்கலான்னு சொன்னார். என்னம்மா சொல்ற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நீ தானே அவசரப்பட்ட. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாருன்னு நீ தானே சொன்ன. என்ன அவ்வளோ அவசரப்படுத்தினியே? அது இல்லடி, இப்போ பார்த்த ஜாதகக்காரர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கு. உனக்கு வேலை இடத்துல பிரச்சனை வந்திருக்குமேன்னு கரெக்டாக அடித்து சொல்கிறாரு. ஏமா, அதையாவது நீ கொஞ்சம் முன்னால பார்த்துருக்கலாம்ல. ஆனா ஒண்ணுமா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த பையனை போய் பாரு, அவனை போய் பாருன்னு நீ என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி, அதை விடு. இன்னைக்கு நீ என்ன பண்ண போற? அதையும் நீ அவர்கிட்ட கேட்கலையா? கீது, ஏய், படம் பார்க்க போலாமா? இல்லைனா விஜயாண்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? எதுக்கு? கல்யாண பாட்டு பாடவா? என் தலையெழுத்து பாத்தியாமா? கஷ்டப்பட்டு லாயரா படிச்சு வீட்டை விட்டே வெளியே போகாத என்ன லண்டன் வரைக்கும் போய் படிக்க வச்சு லாயர் ஆக்கி வேலை வேலைன்னு பறந்துகிட்டு இருந்த என்ன இப்படி வீட்டில் உட்கார வச்சிருச்சுல.
இந்த ராகு கேது பெயர்ச்சி. மா, எனக்கு பசிக்குது. எங்கேயாச்சும் வெளில போய் சாப்பிடலாமா? எனக்கு பிடிச்ச கேஃபே ஒன்று இருக்கு, அங்க போலாமா? சரி. நான் மாத்திட்டு வரேன். ராஜா அண்ட் துரை லா கார்பரேஷன். ஹலோ, நான் கதிர் பேசுகிறேன். நான் உங்கள் லா ஃபார்முக்கு ஒரு கேஸ் விஷயமா வரணும். என் பையன் ஜேசி படிக்கிறான். சமீபத்தில் சில தப்பான படங்களை அவன் டவுன்லோட் பண்ணதுனால அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. உங்கள் ஃபேர்ம்லேருந்து மிஸ்டர் ராஜாவை என் பையனை ரெப்ரசன்ட் பண்ண என்கேஜ் பண்ணலான்னு இருக்கேன். காஸ்ட் வைஸ் எஸ்டிமேஷன் எவ்வளோ வரும்னு ஒரு ராஃபாக சொல்ல முடியுமா? சாரி, கேஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியாமல் நான் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. பட் ரஃப்லி ஒரு 8000 வள்ளி கிட்ட வரும். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நீங்க ஏன் எங்க லா ஃபார்ம்ல வேற ஒரு லாயரை பார்க்க கூடாது? இல்லை, மிஸ்டர் ராஜா சீனியர் லாயர் இல்லை, அதனால தான். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வேற ஒரு சீனியர் லாயரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறேன். மிஸ்டர் துரை, இந்த கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர், அவரோட சார்ஜஸ் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். அவரும் திறமையான ஆளுதான். நிறைய கேசஸ் எடுத்து கிளையண்ட்ஸுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருக்காரு. Why not you give it a try? உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசலாமா? கொஞ்ச நாளாக உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன். உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கலாம், அதுக்கு காரணமும் இருக்கலாம். ஆனால் உங்கள் ப்ரொஃபஷ்னலிசம் மேலே நான் சந்தேகப்பட்டது, உங்கள் திறமையை நான் தப்பாக எடை போட்டது, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்போ நான் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. டேவிட், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல மொத இந்த துறையில சேர்ந்தப்போ நானும் இப்படிதான் இருந்தேன், உங்களை மாதிரியே. எல்லாம் தானா எடுத்து செய்யணும், சாதிக்கணும், சுலபமா எல்லாம் தெரியுதுன்னு நினைப்பேன். என் பக்கத்திலேயே எங்க அப்பா இருந்தாரு. நான் செய்யற தவறுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. சில நேரம் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்மள மட்டும் இல்லை, நம்ம கிளைண்ட்டையும் பாதிக்கலாம். அதையும் அவர் தான் எனக்கு தெளிவுபடுத்தினாரு. அதுவும் இல்லாம இது உங்க அண்ணனுடைய கேஸ். உணர்ச்சி வசப்பட, கோவப்பட, தெளிவான சிந்தனையோட முடிவு எடுக்க முடியாம கூட போகலாம். அதேதான் என் அண்ணனும் சொன்னார். இந்த கேஸை நான் புரிஞ்சுக்கிட்டதா நினச்சி எடுத்து சொன்ன போதும், அதே நீங்கள் சொன்ன போதும் நிறைய வித்தியாசம் இருந்தது. நீங்கள் ரொம்ப தெளிவாக புரியும்படி சொன்னதா என் அண்ணன் சொன்னார். எனக்கு அந்த வக்கீல் ரவின்னு அவரை வழக்குகளை கையாளுற முறைய ஓரளவு நல்லா தெரியும். நீங்க கூட பத்திரிகையில பார்த்துருப்பீங்களே, பயமுறுத்தல், அதுதான் அவருடைய நோக்கம். சில நேரம் அவங்களோட போக்கிலே போய் தான் இப்படிப்பட்டவங்கள அணுகணும். டேவிட், என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன எதையும் நான் பெருசா எடுத்துக்கல. பாலா, என்ன இந்த பக்கம்? நேற்று ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்லை ராஜா, இந்த ஃபேர்மில் ஒருத்தர் பார்ட்னராக சேர விரும்புகிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பாலா, உள்ள வாங்க. உட்காரு. என்ன பாலா சொல்றீங்க?
நான் தான் நேத்தி இதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதை பத்தி பேசாம விட்டுட்டேன். ஆனா ஆனா என்ன? துரைகிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. துரை அந்த இன்வெஸ்டரை பார்ட்னராக விரும்புறவரை உடனே பார்க்கலாமான்னு கேட்டார். அதை பத்தி பேசதான் அப்ப பேசிடு. எப்ப பேசலான்னு கேட்டு சொல்லு. சந்திச்சுதான் ஆகணும்னா சந்திக்கலாம். ஓகே. அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஏம்மா எப்போதும் நீங்கள் தனியாக வருவீங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட வருவீங்க? இன்னைக்கு என்ன உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? இல்லை அங்கிள், இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலி அங்கிள், இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள். ஆஹா, அதானே பார்த்தேன். ஹாப்பி பர்த்டேம்மா. வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் வந்து எங்கள் ரெகுலர் கஸ்டமரோட அம்மா நீங்கள். அதனால டிசர்ட்டுக்கு நான் ஸ்லைசஸ் ஆஃப் கேக் கொண்டு வந்துடுறேன். இட்ஸ் ஆன் த ஹவுஸ். கேண்டல்ஸ் ஏதாவது வைக்கவா அதில்? இல்லை அங்கிள், அதெல்லாம் வேணாம். கேக் மட்டும் போதும். அம்மா வயசு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எனக்கு பிறந்த நாள் ஏண்டி போய் சொன்னேன்? அம்மா, சும்மா விளையாட்டுக்கு தானே. ஃப்ரீயா கேக் வேற கிடைக்குது. அடுத்த மாசம் வர உன் பிறந்த நாளை ஏன் இன்னைக்கே கொண்டாடக்கூடாது? கீதா, Yeah. Sure. Can be done. Yeah. Bye. I tell you what, I call you back. Bye. துரை, ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல சொல்ல நினைச்சேன், வேலையில் மறந்துட்டேன். சொல்லு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம அக்கௌண்டன்ட் பாலாட்ட பேசினேன். பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமில் பார்ட்னராக வாய்ப்பு இருக்கான். அவர் துபாயிலேருந்து இப்போ சிங்கப்பூருக்கு வர போகிறாரு. அதான் அவங்ககிட்ட உனக்கு விருப்பம் இருந்தால் கூப்பிட்டு பேசி பார்க்கலாம். ராஜா, இதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன இது நீ முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிட்டு தானே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். வேற ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு நீ விட்டுருக்க கூடாது. அதை நினைச்சாதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்லைப்பா, வேலையில் மறந்துட்டேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயம் உங்கள்கிட்ட வருங்க நான் கொஞ்சம் கூட இருப்பேன். எனிவே, நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்கு. இது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லு, சந்திச்சு பேசி பார்க்கலாம். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசலாம். ராஜா, நம்ம ஃபேமில் இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுல உண்மையிலே உனக்கு விருப்பம் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம ஃபேமோட செட் ஆகும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை மாத்துறதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. இப்போ நம்ம நல்ல நிலைமையில தான் இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஷன் அவசியம் தோணுது. ராஜா, உனக்கு புரிய மாட்டேங்குது. நாம இதோட இன்னும் பெருசாகிறதுக்கு துரை, உன்னை யூனிவர்சிட்டி டைம்லேருந்து எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும், உன் நோக்கம் என்ன, உன் குறிக்கோள் என்ன, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை.
என்ன வேணும் மாறன் உங்களுக்கு? நான் என் அம்மாவோட அவங்க பிறந்த நாளை கொண்டாட இங்க பிரைவேட்டா வந்திருக்கேன். ஓ, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ப்ளீஸ் கீதா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. என் பக்கம் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பாவது கொடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க சொல்றதை எதையும் கேட்டு நம்ப நான் தயாரா இல்ல மாறன். உங்க கூட பழகினதை தவறா பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையும் வாங்கி அதை எனக்கு எதிராகவே பயன்படுத்திருக்கீங்க. இப்ப எல்லாரும் என்ன ஒரு ஒரு திறமை இல்லாத, ஒரு நேர்மை இல்லாத, ஒரு தப்பான லாயரா பாக்குறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும்? வேற ஏதாவது கேஸ் பத்தி தெரியுமா, இல்ல இன்னும் என் பேரு கிடைக்கணுமா? கீதா ப்ளீஸ், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. அங்கிள் பில் ப்ளீஸ். அப்போ கேக்கு கொண்டு வருமா? தம்பி வந்திருக்காரு, சேர்ந்து கொண்டாடலாம். அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்க அவசரமா கிளம்பணும், எமர்ஜென்சி. சரிம்மா, பில்லு கவுண்டர்ல கட்டிடுங்க, நான் போய் ப்ரிப்பேர் பண்றேன். நீங்க எப்போதும் 30 நிமிஷத்துல எடுத்து சொல்ற விஷயத்த இப்போ 30 வினாடியில சொல்லி முடிங்க. எங்களுக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்குது, நாங்க கிளம்பணும். நான் இதை வேணும்னு செய்யல. நீங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன இன்ஃபர்மேஷனை நான் தற்செயலாக என் எடிட்டர் கிட்ட எடுத்து சொன்னேன். அவரு தான் அதை ஆர்டிக்கலில் போடணும்னு இன்சிஸ்ட் பண்ணாரு. நான் ஒத்துக்கல. முதல்ல அதை டிராஃப்ட்ல எழுதுங்க, பின்னால எடிட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துடலான்னு அவர் தான் சொன்னாரு. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, கட்டாயத்தினால தான் ஒத்துக்கிட்டேன். பப்ளிஷிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எடுக்க சொல்லி நானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் என்னோட எடிட்டர் அதை எடுக்காமல் வச்சுட்டாரு. அது வெளியே வந்த பிறகு தான் நானே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியூர் போகிறதா போய் சொன்னேன், அவாய்ட் பண்ணேன். உண்மையிலே ஐ எம் வெரி சாரி கீதா. நான் செஞ்சது தப்பு தான். இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது இதை நானே சரி செய்யறேன். டைம் ஆச்சு, கிளம்பு. என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. சார், என் கணவர் வேலை செஞ்ச கம்பெனி மேல கேஸ் போடணும். அவங்களால தான் அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. அவர்கிட்ட வேலையை வாங்கிட்டு காசு கொடுக்காம இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன் பொய் சத்தியம் பண்ணி அவரை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க. கடைசியா பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவங்க காப்பாத்தல. அதை கேட்க போன என் கணவரை அந்த கம்பெனி மேனேஜர் தப்பான வார்த்தைகளை பேசி திட்டி அடிச்சு அனுப்பிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர்ல அவர் எழுதி வச்சுட்டு போனாரு. அதெல்லாம் எல்லாத்தையும் நான் போட்டோ காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏதாவது பண்ணி அந்த கம்பெனி, அவங்க முதலாளி எல்லாரையும் பழி வாங்கணும். ஏன் என் கணவருக்கு இப்படி செஞ்சாங்கன்னா அவங்க நினைச்சு வேதனைப்படணும். இனிமே அவங்க யாருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க கோபமும் என்னால உணர முடியுது. அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டு இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம்னு சொல்லி நிரூபிக்க ஆதாரம், எவிடன்ஸ் எல்லாம் வேணும். அது ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆமா, அவருக்கு நடந்ததை நேர்ல பார்த்தவங்க இருக்காங்க. எல்லாரும் அவர் கூட வேலை செஞ்சவங்க தான். அவங்க எல்லாருக்கும் என்னையும் தெரியும். அவங்க எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வரேன் சார். அது போதும்.
அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வேற என்ன இருந்தாலும் எஸ்எம்எஸ், வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் என்கிட்ட தாங்க. இது எல்லாமே இந்த கேஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். உங்களால தான் என் கணவருக்கும் எனக்கும் நியாயம் கிடைக்கணும். கிடைக்கணும்.